கேட்ராக்ட் அறுவை சிகிச்சை எவ்வாறு நடத்தப்படும்? உங்கள் கண்களை அறுவை சிகிச்சையின் போது வசதியாக வைக்க, அவைகளை விரிவுபடுத்த மற்றும் அவை மரத்துப் போகுமாறு செய்ய வெவ்வேறு கண் மருந்துகள் உங்கள் கண்களில் போடப்படும். முழு அறுவை சிகிச்சையின் போதும் நீங்கள் விழிப்புடன் இருப்பீர்கள். அறுவை சிகிச்சைக்கு முன்னர் கண் மற்றும் அதனைச் சுற்றியுள்ள இடங்கள் சுத்தப்படுத்தப்படும். அத்துடன் தலை மற்றும் தோள்களின் மேல் சுத்தமான துணிகள் ஸ்டெரைல் ட்ரேப்ஸ் அணிவிக்கப்படும். நீங்கள் அசையாமல் படுத்திருந்து ஆபரேட்டிங் மிஷினின் ஒளியின் மேல் ஃபோக்கஸ் செய்ய வேண்டும். உங்கள் உடல் நிலைக்கேற்ப உங்கள் மருத்துவர் இரு முறைகளில் ஒரு முறைப்படி கேட்ராக்டை நீக்க முடிவு செய்வார். ஃபேகோ எமல்சிஃபிகேஷன். கண் விழிக்கு பின்னால் உள்ள இடம் மரத்துப் போவதற்காக ஊசி ஒன்று போடப்படும். அதற்கு பின்னர் கண்களுக்கு பக்கத்தில் நுணுக்கமான இன்சிஷன் செய்யப்பட்டு லென்ஸை மென்மையாக்கி உடைப்பதற்காக சிறிய ப்ரோப் ஒன்று நுழைக்கப்படும். இவ்வாறு செய்வதால் சக்ஷன் மூலம் லென்ஸை நீக்கிவிடலாம். இந்த செய்முறை 20 முதல் 30 நிமிடங்களில் முழுமையாக செய்து முடிக்கப்படும், ஆனால் இந்த நேரம் வித்தியாசப்படலாம். எக்ஸ்ட்ரா கேப்சுலர் சர்ஜரி. கார்னியாவின் அருகில் நீண்ட நுண்ணிய கீறல் ஏற்படுத்தப்பட்ட பிறகு லென்ஸின் மறைக்கப்பட்ட பகுதி ஒரே துண்டாக நீக்கப்படும். மீதமுள்ள லென்ஸ் சக்ஷன் மூலம் நீக்கப்படும். மேலே கூறப்பட்ட முறைகள் ஒன்றின் மூலம் இயற்கையான லென்ஸ் நீக்கப்பட்டவுடன் இன்ட்ராகுலர் லென்ஸ் IOL என அழைக்கப்படும் பிளாஸ்டிக் அக்ரிலிக் அல்லது சிலிக்கானால் செய்யப்படும் செயற்கையான லென்ஸால் அது மாற்றியமைக்கப்படும்.